நீங்கள் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழை இலை தான் அரைக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. அது அறுத்து முடிச்சிட்டாங்க. அது வந்து ஹோட்டலுக்கும் கல்யாணத்துக்கும் கட் பண்ணிங்கிறாரு அண்ணன். அது எப்படி கட் பண்ணுறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 250 இலை இருக்குது. இது பாதி ஹோட்டலுக்கு போகுது, இது கல்யாணத்துக்கு போகுதுங்க. நான் இது ஃபுல்லாக எவ்வளோண்ணா இலை அரைப்பீங்க ஒரு நாளைக்கு? இது இப்போ நீங்கள் அறுத்து வச்சுக்கிறது ஃபுல்லாக எத்தனை இலை இருக்குதுண்ணா? இது 200 இலை. 200 இலையா? ஒரு கட்டு 200 இலை. ஆ, இதை கட் பண்ண தலை இலையே இருக்கும். இதை கேட்டால் 200 இலை வரும். இப்போ இது தலை இலை எது, மிச்ச இலை எது, எப்படின்னா தெரியும்? இது தலை இலை. தலை இலையா? இது தலை இலை. ஆ, இது டிஃபன் இலை. டிஃபன் இலை. இது வந்து ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்க. ஆமாம். ஆ, இது வந்து இது எவ்வளோ? டிஃபன் இலை எவ்வளோ, இல்லை கல்யாணத்துக்கு போகிற இலை எவ்வளோண்ணா? கல்யாணத்துக்கு போகிற இலை 2 ரூபா. 2 ரூபாவா? 2 ரூபா. ஆ, டிஃபன் இலை 50 காசு. 50 காசு. இப்போ இது ஒரு கட்டில் 200 இலையில் எவ்வளோ இலை கட் பண்ணீங்க? டிஃபன் இலை. டிஃபன் இலை தான் அது நம்ம வெட்டுறதை பொறுத்து தான். ஆ, இப்போ இதெல்லாம் வேஸ்டேஜா? வேஸ்டேஜ் இலை. ஆ, இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாது, தட்டில் உட்காராது. ஆ, இப்போ இவ்வளோண்டு வேஸ்ட் ஆகுது, உங்களுக்கு லாபம் வருமானா? எல்லாத்தையும் பார்க்கணும். பெரிய இலை நாளைக்கு பெரிய இலை இருந்து அதே அதில் பார்த்துக்க வேண்டியதான். ஆ, தொழில் பண்ணல. இப்போ இது எவ்வளோ இலைண்ணா பெரிய இலை அரைப்பீங்க கல்யாணத்துக்கு போகிறது? கல்யாணத்துக்கு போகிறதுக்கு 1000 இலை. 1000 இலையா? ஆமாம். ஆ, இதையும் எண்ணி கட்டி வச்சுருவீங்களா? கட்டிடுவோம். இதுனா இப்போ ஹோட்டலுக்கெலாம் டைரெக்டாக போதா, இல்லை வாரத்துக்கு இத்தனை கட்டு இத்தனை இலை அப்படின்னு தானா? டெய்லி ஹோட்டலுக்கு. டெய்லி ஹோட்டலா? டெய்லி இதேமாரி அறுத்துருவீங்க வந்து? டெய்லி அறுப்பேன். இப்போ ஆர்டர் வராத டைமில் என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலுக்கு வெட்டி போட்டுருவோம். ஹோட்டலுக்கு ஃபுல்லாக ஹோட்டலுக்கே வா? 1 மாதம் 2 மாதம் சமாளிக்கணும். ஆ, ஹோட்டலுக்கு தான். இப்போ எந்தெந்த மாதம் நான் ஓடாது இலை சுத்தமாக? பங்குனி மாதம் ஓடாது. ஆ, சித்திரை வைகாசி கத்திரியில் ஓடாது. ஆ, புரியுதுங்களா? விசேஷ நாளில் மட்டும்தான் போவோம். விசேஷ நாளில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை அதிகமாக வரும். ஆமாம். ஆ, முகூர்த்த நாள் மட்டும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இலை கொடுக்குறீங்களாண்ணா? எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கிடைக்கும்பா. உங்களுக்கு இப்போது உங்களை பார்த்து கான்டாக்ட் பண்ணணுன்னா எப்படிண்ணா பண்ணணும்? உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா. அப்படியே என் நம்பரு ஸ்க்ரீனில் போடுங்க. போட்டால் தான் என் நம்பர் இருக்குது உங்களுக்கு வரும். சரிண்ணா. இலை வேணுன்னா இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ணனை. ஆமாம், கம்மியாகவே முடிச்சு கொடுப்பாரு. இது பார்த்திங்கன்னா தோட்டத்துலேயே இன்னும் நிறைய இலை அரைக்காமையே இருக்குது. இது 10 தான் பத்தலையான்னு பார்த்துட்டு தான் இதையும் அரைப்பார். இது எத்தனை நாள் இலைண்ணா நீங்கள் அறுத்து வச்சது? இப்போ 4 நாள் ஆச்சு. 4 நாளா? இப்போ எது விதங்காதாண்ணா வெயிலுக்கு? ஆ, இதுனா இலைண்ணா கற்பூரமா? கற்பூர இலை. பனி படாமல் வெயில் படாமல் அறுத்தோம்னா அறுத்த நெகிலே வச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு இருக்கும். ஆ, இது மஞ்சள் இலைனா தாங்காதாண்ணா? தாங்காது. ஆ, கற்பூரம் வண்டி தான். கற்பூரம் மட்டும்தான் தாங்கும். ஆ, இப்போ இது தார் அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இலைக்கு இது பண்ண முடியுமா? இப்போ இவ்வளோ நீட் இருக்குதுண்ணா. இது ஃபுல்லாக நீங்கள் வாங்குறது எவ்வளோண்ணா வாங்குறீங்க? நாங்கள் 1.5 ரூபா வாங்குறோம்பா. 1.5 ரூபாவா? அறுக்கிறது கூலி ஒரு இலைக்கு 25 காசு. உங்களுக்கா? அறுக்கிறதுக்கு கூலி அவங்களுக்கு? அவங்களுக்கு. இதே கட்டாக அறுத்தா ஒரு கட்டுக்கு 100 ரூபா குத்தணுமா? ஆ, இப்போ அந்தமாரி ஆள் உங்ககிட்ட இருக்காங்களாண்ணா? இருக்காங்கப்பா. எவ்வளோ இலை வேணாலும் ஆர்டர் தரோம்பா. 1000, 2000, 5000, 10000 எவ்வளோ இலை வேணாலும் விசேஷத்துக்கு, கல்யாணத்துக்கு, கும்பாபிஷேகத்துக்கு, காது குத்துக்கு எதுக்கு வேணாலும் கிடைக்கும். சரிண்ணா. இப்போ இதெல்லாம் வேஸ்டேஜ் ஆகுதுண்ணா. இதெல்லாம் எதனால் நான் அரைக்கிறீங்க? அது வந்து கீழே உக்காராது. இப்போ இலை போடும்போது இப்படி எடுத்தாதான் இந்த இலை இப்படி உக்காரும், கீழே உக்காரும். புரியுதுங்களா? அது அப்படியே நின்றுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ண இப்படி உக்காராது, மடியாது இலை பாரு. இந்த அப்படியே மூடிக்குது. அதனால வந்து ஹோட்டல்ல எத்தனை வராதுப்பா இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கீழே இப்படி உக்காந்துக்கும் இலை. நல்லா சூப்பராக உக்காந்துச்சு கீழே. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டுறீங்க. எது நல்ல இலை எது வேஸ்டேஜ்ன்ட்டு கலந்துச்சுன்னா எப்படின்னா பிரிப்பீங்க? அப்புறம் பிரிச்சிடுவோம் நாங்கள். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த இலை வியாபாரி பண்ணுறீங்கண்ணா? 21 வருஷம். 21 வருஷமாவா? இந்த இலை அறுக்கிறதுலேருந்து தான் உங்களுக்கு தொழிலேவா? வாரத்தில் எத்தனை வாட்டி நான் அரைப்பீங்க? வாரத்தில் 4 நாளாக இருக்கும். 4 நாளா? ரெகுலராக அறுத்துனே இருப்பீங்க? ஆமாம். இப்போ நம்ம வாய் செடிக்கு பராமரிக்க தந்தால் என்னென்ன மாதிரிலாம் பண்ணால் இலை வந்துனே இருக்குண்ணா?
உரம் போடணும், ஆ புல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆ கண் போல நம்ம கண்ணு எப்படி பார்த்துக்கிறோமோ அதை போல பார்த்துக்கணும். பராமரிப்பு சூப்பராக பராமரிச்சுன்னே இருக்கணும். நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஆ விவசாயத்தில் நல்லா இருக்கும். வியாபாரிக்கு இது இலை வியாபாரம் நல்லா இருக்கும். வியாபாரி தேடி வருவாங்க. ஆ இப்போ ஆனால் காற்று மழையாச்சால ஃபுல்லாக இலை கீஞ்சிடும். வேஸ்டேஜ் தான். ஆ அப்படி கீஞ்சிச்சுன்னா எத்தனை நாள் கழிச்சுன்னா அரைப்பீங்க இலை? திருப்பி வரதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகுங்க. இந்த கீஞ்சி இலையில வேஸ்டேஜ் ஆகிடும். வந்து கீஞ்சி ஒரு இலை அறுத்துட்டோம்னா அதுலேருந்து மறு இலை வர்றதுக்கு குறைஞ்சது 15 நாள் ஆகும். 15 நாள் வரலும் நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதை வச்சு காற்று மழை அடிக்காமல் இருக்க சொல்ல உஷாராக பார்த்துக்கணும். இப்போ தென்னந்தோப்பில் இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் கம்மியாகுமாண்ணா? காற்றடிச்சு கீயாதுல அவ்வளோ சீக்கிரத்தில். இதே நம்ம நார்மல் தோட்டத்தில் எந்த மரம் செடி எதுவுமே இல்லாத இருந்தால் வேஸ்டேஜ் ஆகிடும். 15 நாள் கழிச்சு தான் நம்ம அரைக்க முடியும். ஓப்பன் இருக்கும்போது காற்று வீசிச்சுன்னா காலி ஆகிடும். அவ்வளோதான். சரி சரிண்ணா. வச்சுங்கிற கத்தி சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதாண்ணா? பாருங்க, அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறீங்க. ஒரு நிமிஷத்தில் எத்தனை இலைண்ணா இருப்பீங்க? 1000 இலை வரலாம். 1000 இலையா? நாளைக்கு 2000 இலை இருக்கலாம் ஒரு நாளைக்கு. அவங்க திறமை பொறுத்து இருக்கு. ஒரு நாளைக்கு அவங்க திறமை பொறுத்து இருக்கு. ஆனால் அரை சொல்ல உஷாராக இருக்கணும். ஆமாம் ஆமாம். நம்ம கையில் எவ்வளோ டாக்கா விழுந்துருக்குது, எவ்வளோ பிளட் வேஸ்ட் ஆகிருக்குது. கத்தி பார்த்தீங்கன்னா சமைச்சின்னு இருக்குது, ஆனால் சரியான ஷார்ப்பு. ஆனால் நம்ம அறுக்க சொல்லி பார்த்து அறுக்கணும். அண்ணன் ஸ்பீடாக அறுத்துனே இருக்கிறாரு. அவருக்கு அனுபவம் நிறையுது, அதனால் அந்தமாரி அறுக்கிறாரு. ஆனால் நான் கூட யார் நைட்டு வந்தால் இன்னும் டக்குன்னு அறுத்தல நீங்கள்? இருக்கலாம்ப்பா. வெயில் எல்லாம் பால் மாட்டுறாங்க, வரமாட்டுறாங்க. இப்போ இன்னொரு கட்டும் இருக்காண்ணா? இருக்கு, அதையும் வெட்டணும். இது பார்த்தீங்கன்னா அறுத்த வச்ச கட்டு. இது இன்னும் பிரித்து அந்தமாரி சின்னதாக கட் பண்ணோம். இதாங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலையே பார்க்கறதுக்கு. ஆனால் அறுத்து 4 நாள் ஆகுதுன்றாரு. ஆனால் பார்த்தா அந்தமாரி தெரியவே இல்லை. வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கற்பூரம் வாழை. கற்பூர வாழை பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விதங்காது. 4 நாள் 5 நாள் கூட தாங்குமா. ஆனால் நீங்கள் வேறு எந்த கற்பூரம் தவிர மஞ்சள் அந்த மாதிரி செவ்வாழை ஏலக்கி அந்த மாதிரினா தாங்காது, சீக்கிரமாக காஞ்சிரும். இதுதாங்க கற்பூரத்தில் பெஸ்ட்டு ரொம்ப. நான் நீங்கள் இலை எந்தெந்த ஊருக்கெலாம் எத்தனை போய் சேல் பண்ணுறீங்கண்ணா? எந்த ஊருக்கு கேட்டாலும் டெலிவரி உண்டுப்பா. இது வரையில் எந்தெந்த லாங்கு ரொம்ப லாங்கு எங்கெங்கண்ணா அமைச்சிக்கிறீங்கண்ணா? சென்னை அந்த மாதிரிலாம் போமா? போயிருக்கு. குடியாத்தம் போயிருக்கு. திண்டிவனம் போயிருக்கு. எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பஸ்ஸா இல்லைனா? தாங்க ஐயா. லோக்கல்ல 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்னா நம்மளே கொடுத்துருவோம். வேற லாங்குனா பஸ் தான். உங்களுக்கு எத்தனை வரத்துக்கு பெட்ரோல் காசும் நீங்கள் எத்தனை வர கூலிக்கு எவ்வளவோ அதுவும் கொடுத்துடணும். நம்மக்கிட்ட எல்லாமே தேங்காய், இலை, வாழைப்பழம் எல்லாமே கிடைக்கும். எவ்வளோ பேர் நிகழ்ச்சி இருந்தாலும் தரீங்க? ஆமாம், தருவோம். இப்போ இது ஃபுல்லாக எத்தனை இலைண்ணா ஆயிருக்கும் நீங்கள் கட் பண்ணது? ஒரு 150 இலை இருக்கும். 150 இலை. இன்னும் எவ்வளோண்ணா இருக்கணும்? இன்னும் நான் 350 இலை இருக்கணும். இது சின்ன இலையே 350 இலை இருக்கணுமா? 350 இலை இருக்கணும். இப்போ எத்தனை மணிக்குண்ணா ஃபங்க்ஷன் இன்னைக்கு? 10 மணிக்கு ஃபங்க்ஷனு. அதுக்குள்ளேயே அறுத்து முடிச்சிட முடியுமாண்ணா? டைம் இப்போ 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஓவரா ஸ்பீடு வாங்கிக்குது. இப்போ மார்க்கெட்டில் ஒரு இலை நீட்டு இலை எவ்வளோண்ணா விற்கிறாங்க? 5 ரூபாவா? உங்ககிட்ட வாங்கிறது 5 ரூபாவா? இல்லை என்கிட்ட வாங்குறது அவ்வளோதான். உங்ககிட்ட வாங்கிறது 5 ரூபான்னு வாங்குறாங்க. அப்புறம் அது இந்தமாதிரி சின்னதாக கட் பண்ணி இது ஒரு 3 ரூபா, அது ஒரு 3 ரூபா, 6 ரூபா, ஒரு இலைக்கு அவங்களுக்கு 1 ரூபா வச்சு லாபம் வச்சு விற்பாங்களா? ஒரு கட்டு ஃபுல்லாக அறுத்து முச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா டிஃபன் இலை. இது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு நீட் இலைங்க. இப்போ அடுக்க போகிறாரு அண்ணன், பார்க்கலாம் எப்படி அடுக்கிறாருன்ட்டு. இது இலை கட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 இலை, அதுக்கப்புறம் 20 இலைங்க. ரைட் சைடு 20, லெஃப்ட் சைடு 20 வச்சா தான் நம்ம கட்டவே முடியும். இதை வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த சைடு 20, இந்த சைடு 20, அந்தமாரி வச்சுட்டு நம்மளுக்கு எத்தனை இலை வேணுமோ அப்படியே வச்சு கட்ட வேண்டியது தான். அதாங்க ஃபுல்லாக இலையை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஃபுல்லாக எத்தனை இலைண்ணா இருக்குது?
இதில் பார்த்தீங்கன்னா 150 இலைங்க. இன்னொரு கட்டில் பார்த்தீங்கன்னா 150 இலை. இந்த கட்டு போட்டு பெரிய இலை வச்சுட்டு கட்டு போட்டு அப்படியே கட்ட வேண்டியது தான். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபெஸ்டிவலுக்கு எத்தனை போய் கட் பண்ணவே தேவையில்லை, அண்ணனே கட் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்படியே எடுத்து போய் சப்ளை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இன்னும் டிஃபன் இலை கட்டவே இல்லை, அது வேறு கட்டணும் தனியாக போட்டு. இப்போதைக்கு பெரிய இலை மட்டும் தான் கட்டி வச்சுக்கிறோம். பெரிய இலை தான் கட்டுறது ஈஸி, டிஃபன் இலை கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், கட்டுறதுக்கே வாட்டப்படாது. இவ்வளோ தான் இருக்குது ஒரு இலை. இந்த இலையை வச்சு ஃபுல்லாக கட்டணும் அப்படியே.